call you back. எங்கடா கிளம்பிட்ட? வேலைக்கு. ஏடா படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டியா? என்ன வேலைக்கு? இந்த கையை வச்சுட்டு இப்படி ஆட்டோ ஓட்டுவ? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இன்னைக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுத்துட்டு போயேன்டா. வேலைக்கு போகணும்ப்பா. வேதாஜி, நீயாவது சொல்லுமா? நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் மாமா, அவர் போறேங்கிறாரு. இல்லை, நான் வரேன்ப்பா. அது சரி, கிளம்புறேன். ஒரு நிமிஷம், சுத்தமா ஒரு விஷயம் மறந்தே போயிட்டேன். வெயிட் பண்ணுங்க. என்னங்க? போயிடாதீங்க, இருங்க. என்னது இது? இது எதுக்கு எடுத்துட்டு வர? ஏங்க என்னங்க இது? கொஞ்சம் போல சாப்பாடு சமைச்சு பார்சல் பண்ணிருக்கேன். தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இதெல்லாம் இதுல இருக்கு. இனிமே லோட ஏத்துற மூட்டை தூக்குறேன்னு மார்க்கெட்ல போய் பிரச்சனை பண்ண வேண்டாம். இதே மாதிரி தினமும் நான் சாப்பாடு சமைச்சு கொடுத்துடுறேன். ஆட்டோல வச்சு சேல்ஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அங்கெல்லாம் போய் சண்டை போட வேண்டாம். உனக்கு எப்படிமா இந்த ஐடியா தோணுச்சு? டேய், நல்ல ஐடியாடா இது. பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு வைக்கிறது. வெரி குட், வெரி குட். அவன் சொல்றபடி செய்டா. டேய், இதுல ஒண்ணுமே இல்லடா. மற்றவங்களை புண்படுத்தாம எந்த காரியம் பண்ணாலும் சரிதான்டா. நம்ம யாரும் ஏமாத்தலையா? உழைப்பு இருக்குது, வித்து சம்பாதிக்கிற, அவ்வளவுதானே. வேதவல்லி மாமா, இப்ப நீ செய்திருக்கிறத பார்த்தா என்னோட அம்மா ஞாபகம் வருதுமா. அவள் இப்படித்தாமா சிறு வயசுல நான் கொஞ்சம் வியாபாரம் செட் ஆகாம கஷ்டப்பட்டப்ப இதே மாதிரிதான் கஷ்டப்பட்டு ஊறுகாய் எல்லாம் போட்டு பாட்டில் அடைச்சு இதை போய் வித்துட்டு வாங்கம்பா செய்திருக்கிறேன். ஆமாடா, இதுல என்ன வந்துருச்சு? இதே மாதிரிதாமா நீ இருக்கிற. செய்யறா ராஜா, செய். வெரி குட், வெரி குட். தேங்க்ஸ்மா. இங்க பாருங்க, இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்சா போதும். கஷ்டப்படுற வேலை எதுவும் செய்ய வேண்டாம். மேதாஜி, எப்படி உங்களுக்கு டக்குனு இப்படி ஐடியா வந்துச்சு? டக்குனால இல்ல, நேத்தே தோணுச்சு. அதுக்கான திங்ஸ் வாங்குறதுக்கு தான் மார்க்கெட்டுக்கே வந்தேன். பாரா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அட அட மாமா, தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், அட 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 அட. சோத்தையும் விட்டு வைக்கலையா? கடைசியில சோத்தையும் பொட்டலம் கட்டி விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. நல்ல விஷயம் மாமா. 1 லட்சம்னா என்ன சும்மாவா? சும்மா வந்துருமா? அடுத்தவங்க கால்ல விழுந்தாவது சம்பாதிக்க வேண்டாம்? பாவம் அக்கா. அக்கா ஏற்கனவே இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்காங்க. இப்போ இந்த வேலை வரலாம் செஞ்சாகணும்ல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல. எதுக்கு மாமா இவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? பாவம் இல்ல. சரி சரி, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. தோல்வி ஒத்துக்கிட்டு சமாதானமா போற வழியை பாருங்க. பாருங்க, நீங்க என்ன வேணா பேசுங்க, எப்படி வேணா கலாயுங்க, எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் சொன்னதை நாங்கள் பண்ணலாம் போகிறோம். நிறையா வேலை இருக்குது, உங்களாண்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நான் எடுத்துட்டு வரேன். பார்த்து பார்த்து போங்க போங்க. நீங்க எவ்வளவு குட்டி கண்ணு போட்டாலும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள உங்களால 1 லட்சத்தை சம்பாதிக்கவே முடியாது. செவனேன்னு ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன கூட்டிட்டு வந்து இப்படி வேலை வாங்கிட்டு இருக்கிறான். வாழ்க்கை இப்படியே போயிருமோ? ஐயோ மாப்பிள இல்ல மாப்பிள. சரி, ஏறு 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 ஏறு. என்ன மாப்பிள வந்துட்ட? ஏன்டா அப்படி கேட்குற? இல்ல, பிரச்சனையாகி அடிபட்டுச்சுல, சரி வரமாட்ட, லீவ் போட்டுருவேன்னு நினைச்சேன். அடி அவளாசி உனக்கு வண்டியில ஏறுறா. சரி மாப்பிள, உன் கருணையே கருணைதான் மாப்பிள. இதுக்கே இல்ல, நான் பசியோட இருப்பேன்னு நினைச்சு
எனக்காக சாப்பாடெல்லாம் பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க. ஆனா ஏன் இவ்வளவு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்த? சரி விடு, 2 பேரும் வச்சு சாப்பிடுவோம். ஜஸ்ட் மிஸ். ஏமாப்பழ துப்புற? ஏய், முன்னாடி பார்க்கணுமா என்னத்த? போறேன். என்னது? தாயார் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இங்கு கிடைக்கும். ஓ, இதான் விஷயமா? அப்ப நம்ம ஆட்டோல சாப்பாடு விக்கிறோமா? சூப்பர் மாப்பிள, சிறப்பா வித்துருவோம். அது இருக்கட்டும், இப்ப நம்ம சவாரி அடிக்க போறோமா இல்ல சாப்பாடு விற்க போறோமா? அட்ட டயம் 2மே பண்ண போறோம். யூ மீன் 2 in 1? எஸ். அப்ப 2 வேலையும் கலந்து கட்டி செய்ய போறோம். ஆமாண்டா. சூப்பர் மாப்பிள. நீலாங்கரை பாலவாக்கம் திருவான்மியூர் டைடல் பார்க். நீலாங்கரை பாலவாக்கம் திருவான்மியூர் டைடல் பார்க். அப்படியா? ஃபர்ஸ்ட் ஷோவா? இன்னைக்கு சண்டே வேற, எப்படி டிக்கெட் கிடைக்கும்? சரி வை. சரி வை, நான் கிடைச்சோன்னு சொல்றேன் வை. என்ன பாஸ், படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலையா? ஆமா பாஸ். காதலி ரொம்ப கோவத்துல இருக்காங்களோ? ரொம்ப கோவத்துல இருக்காங்க பாஸ். கவலையே படாதீங்க, உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம். சத்தியமா தான் சொல்றீங்களா? ஆமா பாஸ், ஆட்டோல இருக்கிற போர்டை பாருங்க. ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட், சினிமா டிக்கெட் பதிவு செய்து தரப்படும். அப்ப எனக்கு 2 டிக்கெட் புக் பண்ணி கொடுங்க பாஸ். இதோ இப்பவே புக் பண்ணிடலாம். மாப்பிள, அந்த டிக்கெட் புக் பண்ற நவீன மிஷினை கொடு. ஆமா, எந்த தியேட்டர்ல பாஸ் வேணும்? எந்த தியேட்டர்னாலும் பரவாயில்ல பாஸ், ஆனா ஃபர்ஸ்ட் ஷோ வேணும். வாங்கம்மா, உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. ஓகே தலைவா, உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. மாயாஜால் தியேட்டரு, ஸ்கிரீன் 4, கார்னர் சீட்டு 2. ஓகேவா? உங்க நம்பர் சொல்லுங்க. 96 96 77 77 00 00 5359. 5359. உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகே, என்ஜாய். ஐயோ தெய்வமே, நன்றி நண்பா, நன்றி தேங்க்ஸ் தெய்வமே. சரி எவ்வளவு ஆச்சு? மற்றவங்களுக்குலாம் 450. நீங்க லவ்வர்ஸா, அதனால ஒன்லி 400. ஓடிங்க 500. 500 ரூபாயா? மாப்பிள இந்தா, நீலாங்கரை பாலவாக்கம். ஓகே போல ரைட். சொல்லுதா, புது வீடெல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ இருக்குப்பா. என்னாச்சுதா, ஏத்த சலிக்கிற? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லப்பா. என்ன ஒண்ணும் இல்லைங்கிற? ஏதோ இருக்கு. என்னாச்சுன்னு அப்பா கிட்ட சொல்லுதா. ஒன்றும் இல்லப்பா, இந்த ஆட்டோ ஓட்டுறவனும் அவன் பொண்டாட்டியும் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க கிட்ட நான் ஒரு சவால் விட்டேன். அதுல ஜெயிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குப்பா. என்ன சவால், என்ன பயமா இருக்கு? ஒரே வாரத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு காட்டுங்கன்னு சவால் விட்டேன். இது என்னத்த புது கதையா இருக்கு? ஆமாப்பா, அவங்க 2 பேரும் பண்றது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அந்த கோவத்துல தான் நான் சவால் விட்டேன். அதுல அவங்க ஜெயிச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்படி அவங்க அதுல ஜெயிச்சுட்டா இந்த வீட்டுல என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியாதுப்பா. அந்த ராமநாதன் கூட என்னை மதிக்கவே மாட்டாரு. என்னத்த இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு இருக்க? ஒரு வாரத்துல 1 லட்சம் சம்பாதிக்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயமா? அதுவும் ஆட்டோ ஓட்டுற வெறும்பே இவ்வளவு சம்பாதிச்சிருவானா? அவன் என்னதான் பண்ணாலும் இது நடக்காதுதா. விடுத்தா. இல்லப்பா, இன்னைக்கு 4வது நாள். இப்பவே பாதி அளவு நெருங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி 1 வாரத்துக்குள்ள அவன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டானா எனக்கு அவமானமா போயிடும். அப்புறம் இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லாம போயிடும். அந்த வேதவள்ளி இருக்கால, அவ எப்பவும் போல எனக்கு கீழே தான் இருக்கணும். ஏதாச்சும் பண்ணணும்பா. என்ன பண்ணணும் சொல்லுத்தா, அப்பா பண்ணிடுறேன்.
அவ இந்த அளவுக்கு ஓடி ஆடி வேலை செய்யறானா அதுக்கு காரணம் அந்த ஆட்டோ தான். அது இருக்கிறதுனால தான் ஓவரா ஆடுறான். அந்த ஆட்டோவை அடிச்சு உடைக்கணும்பா. அவ்வளவுதானத்தா, நீ கவலையே படாத. நம்ம பயல்களை விட்டு நாளைக்கே அடிச்சு காலி பண்ண சொல்லிடுறேன். அதை பண்ணுங்கப்பா. நான் பண்ணிடுறேன்டா. அப்பா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நான் வேலையை முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். நீ முதல்ல போன வை. சரிப்பா. ஸ்பெஷல் தக்காளி சாதம், தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஒரு புளி சாதம் கொடுங்க. என்ன சார், புளி சாதமா? 30 ரூபா கொடுங்க சார். ஓகே சார், இந்தாங்க சார் புளி சாதம். தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம். என்னடா மாப்பிள, எப்படியும் ஒரு 35 பேக்கெட் இருக்கும் போல இருக்கு. என்னடா பண்றது? இதை வித்துவிட்டா அடுத்து நம்ம வேலையாவது போய் பார்க்கலாம். எப்படி வைக்கிறது மாப்பிள? பக்கத்துல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி பார்த்த மாதிரி இருக்கு மாப்ள. சாப்பாட்டை என்ன போனோம்னு வையேன், 50 பேக்கெட்டையும் வித்து போடலாம் மாப்ள. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட், வண்டி எடு, வண்டி எடு. இந்தா மாப்ள, இதையும் சேர்த்துக்க. மச்சி சமா மச்சி, எல்லாமே காலி ஆயிடுச்சுடா. நான் தான் சொன்னேன்ல மாப்ள, எல்லாம் வித்துருன்னு. ஆமாண்டா மச்சி, இந்த சந்தோஷமான விஷயத்தை முதல்ல நம்ம வேதாஜி. ஆமாமா, உடனே ஃபோன் பண்ணி வேதாஜி கிட்ட பேசு. ஹலோ வேதாஜி. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல? ஆமா, இல்லையா பின்ன? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நீ குத்தமிச்சு சாப்பிடு எல்லாமே வித்து போச்சு. செம்ம சேல்ஸ். சூப்பருங்க. இதை சொல்லாம தான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன். வெரி குட். நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்களும் சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது, டேஸ்ட் செம்ம. தேங்க்யூ. வேதாஜி சவாரிக்கு போனோம். ஓகே வா. சரி, பாய். சரிங்க, பாய். என்ன மாப்ள, வேதாஜி என்ன சொல்றாங்க? வேதாஜி செம்ம கேப்பி மச்சி. சந்தோஷம் மாப்ள. சரி நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம், வா. வேலை இருக்குன்னு சொல்லலாம்ல. என்ன பழக்கம் போனை கட் பண்றது? வாங்க. போன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? அதுவும் இல்லாம போன் பண்ணா கட் வேற பண்றீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஒண்ணும் இல்லைங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க முதல்ல எதுக்கு போன் கட் பண்ணீங்க அத சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க போன் பண்ணும்போது நான் இங்க தான் இருந்தேன், மேல வந்து நான் நல்லா கட் பண்ணேன். நான் எங்க பதட்டத்துல உட்கார்ந்திருக்கேன். நீங்க இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? சாரி. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? எதுக்குங்க பதட்டம்? இன்னத்துக்கு நீங்க டென்ஷன் ஆறீங்க? பின்ன எதுக்கு பதட்டப்படுறீங்கன்னு கேக்குறீங்க? காலையில அந்த நிலைமையில போக வேண்டாம்னு சொன்னேன்ல, நீங்க தான் கேட்காம போயிட்டீங்க. நான் தான் பாத்துறேன்னு சொன்னேன். அப்புறம் என்னங்க? நீங்க தான் என்ன நல்லபடியா போயிடுவேன்னு அமுச்சு விட்டீங்க. அப்புறம் எதுக்குங்க தேவையில்லாம? அனுப்பி வச்சேன். ஆனா நீங்க போன உடனே அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா இந்த நிலைமையில நீங்க எப்படி ஆட்டோ ஓட்டுவீங்க? அதுவே மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. சரி, புரியுது வேதாஜி. அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. நாளைக்கு என்ன பண்றீங்க? எக்ஸ்ட்ராவா ஒரு 50 பார்சல் பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா. சாப்பாடு தேவைப்பட்டா ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஒன்றும்
ஒன்றும் இல்லைங்க, முதல் நாள் எதுவும் உங்களுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுன்னு நினச்சேன், அதனால தான். இதுல என்னங்க கஷ்டம்? இனிமே எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. ம்? கண்டிப்பா. வேதாஜி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீ கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? இருங்க எங்க இது? 5000 ரூபா. அப்படியே போய் உங்க பொண்ணோட கையில என்ட்ரி போட்டுருங்க. போங்க போங்க போங்க. இது வரைக்கும் நம்ம 54,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம். சூப்பர் வேதாஜி. 4 நாள்ல 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டோம்னா இன்னும் 3 நாள்ல கஷ்டப்பட்டு அப்படியே டைட்டா வேலை செஞ்சு ஒழிச்சா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடலாம் இல்ல? நிச்சயமா. என்னை நம்பிக்கை வந்துடுச்சு. கன்ஃபார்மா நம்ம ஜெயிக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இருங்க வேதாஜி, நம்ம எப்ப கீழே ஊவோன்னு அந்த அனிதா பொண்ணு காத்துனுக்குது. ஆனா அனிதா பொண்ணு மட்டும் கிடையாது, இன்னொரு ஆளும் நம்மளுக்கு எதிரா சதிவெல்லாம் பண்ணுகிறாங்க. யாரு? வேற யாரு? கல்பனா. நீதான். கல்பனா? என்னாச்சு? இல்லைங்க, அவங்க இதை பற்றி உங்களாண்ட சொல்ல வேணாம் தான் பார்த்தேன். ஆனால் அது ஒரு மாதிரி மனச ஒட்டி நேருது. 2 நாளைக்கு முன்னாடி சவாரி பண்ணிருந்தேனா, கவான்னு கல்பனா நீ முன்னாடி நிற்கிறாங்க. ஆட்டோ நிறுத்தி என்னமோ பேசினாங்க. என்னன்னே தெரியல, நான் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, நம்ம மேலே செம காண்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியல, நம்ம முன்னாடி அவங்களுக்கு புரியல வேதாஜி. நீங்க ஏன் அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறீங்க? நீங்க பாருங்க, அவ தலை கீழே நின்னாலும் அது மட்டும் முடியாது. அது விடுங்க. இல்ல ஆனாலும் என்ன ஆனாலும் அவ நம்மள பிரிச்சு என்னதான் பண்ண போறா? நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? இல்ல என்னன்னா, ஏதாவது அவங்க தேவையில்லாம ஏடா கூடமா அவங்களாண்ட சொல்லி ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு ஒரு மாதிரி டர்ரர் இது. அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க. சரி விடுங்க, இப்ப எதுக்கு இதை பத்தி பேசினேன்? பாருங்க, இன்னும் 3 நாள் அந்த 1 லட்ச ரூபா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, நான் என்னென்ன பண்ண போறேன் நீங்க பாருங்க. அப்படி என்ன செய்ய போறீங்க? அப்படியே உங்களை அலேக்கா என் உள்ளங்கையில தூக்கி வச்சு தாங்குவேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்க சொல்ற சட்டம் நீங்க சொல்ற நடக்கணும் அப்படிதான் இருக்கும். அப்படியெல்லாம் எதுவுமே வேண்டாம். திஸ் பீஸ் தி சேம் பீஸ் தாங்க. இந்த குணம் தாங்க விளாண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதிகாரம் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது கூட நீங்க அப்படியே பவ்யமா அதான் உங்ககிட்ட அப்படியே சமங்க. ஆனா பணம் வரட்டுங்க, பணம் வந்ததுக்கு அப்புறம் உங்களை வேற 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 அந்த லெவல்ல வைக்க போறேன். அந்த அனிதா பண்ணி என்ன சொல்லிச்சு, நீ எது கொஞ்சம் நகையை போடுற அப்படின்னு ஓராட்டிங் பண்ணிச்சுல, அது என்னங்க நகை, நான் வாங்கி போடுறேன் உங்களுக்கு நகை. அப்படியே கெத்தா ஒஸ்தியா செமையா நகை வாங்கி போடுறேங்க. அந்த நகையெல்லாம் நீங்க போட்டு அப்படியே கெத்தா உக்காந்து ஒரே நிமிஷம் நூறுங்க. அப்படியே இதுல ராணி ஸ்டைல்ல உட்காருங்க. பைட்டு, உங்க ஊர்ல ராணி இப்படிதான் உட்காருமா? ஏன் ராணினா அப்படியே கெத்தா நம்ம பாகுபலி ரம்யா கிருஷ்ணன் மதுமதி ராணி மாதிரி கால் மேல காலை போட்டு உட்காரணுங்க. அப்படியே காலத்துக்கு ஐஸ் ஸ்பீட்ல போடுங்க. அப்படியா? அப்படியே தான். இப்ப பாருங்க. அது இது கெத்து. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த நகையெல்லாம் இப்படி எடுத்து ஒண்ணு நான் போட்டு விடுறேனா, ஓகேவா?
அடடடடடா. அப்பா படபடபடபடன்னு ஓடிடுங்க. அவ்வளவு திஷ்டி. ஒரு முக்கியமான மேட்டர் மறந்துட்டேன். இதோ வந்துடுறேன். அது நீங்க இப்படி கெத்தாவே உட்காந்துருங்க. வந்தாச்சி. இது என்னது? வெயிட்டுங்க அண்ட் சீங்க. அப்படியே அலேக்கா காலத்துக்கு தாம்பால் தட்டுல நீங்க எப்பவும் சிரிச்சுனே இருக்கணுங்க. சந்தோஷமா இருக்கணும். நான் உங்களை இதே மாதிரி சந்தோஷமா வச்சுப்பேன். ப்ராமிஸ். ஓகேவா? ஆனா அதுக்கப்புறம் அந்த அனிதா பொண்ணை கூப்பிட்டு நம்ம கலாயிரோம். எப்படி கலாயிரோம் தெரியுமா? எதுக்கு? எதுக்குன்னா கேட்கக்கூடாது. எப்படின்னு கேளுப்பா. சரி, எப்படி? ஒரு நிமிஷம். இது நான். உய், ஏ அனிதா வாங்க. ஏச்சி வாங்க. அனிதா என்ன நொன்ன என்ன திணிப்ப ஆடனே வர? இந்த பாரு மேடம் ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க. கை காலை லைட்டா அழுத்தி விட்டு. ஏய் வாட் யூ மீன்? நானா என்ன மேன் சொல்ற? என்ன நானா ஓனான்ற? ஏய் அதான் கெத்தா நீ சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபாய் ஜெயிச்சு காமிச்சிட்டோம்ல. நீ தோத்துட்டல. இனிமேல் நாங்க சொல்றா நீ கேட்கணும். இல்ல உனக்கு அவள் தான். அப்படி முருகின்னு போனாலும் அவளை கூட்டு நம்ம மறுபடியும் கலாயிரும். ஓகேவா?